பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடு அவர் சீஷரோடும் கூட வந்து இருந்தார்கள். இங்கே பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வீட்டில் போய் ஆகாரம் புசிக்கிறதற்காக பந்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய வீட்டில் போய் ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் இயேசுவை வரிந்து கேட்டுக்கொண்டதினாலே இயேசுவும் சீசர்களும் அந்த மனிதனுடைய வீட்டில் போய் அந்த மனிதன் இயேசுவுக்கு சீசர்களுக்கும் ஆயத்தப்படுத்தின விருந்து ஆகாரத்தை புசிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உட்கார்ந்த நேரத்திலே அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு போய் ஆகாரம் புசிக்கிறதற்காக அங்கே பந்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் போய் ஆண்டவரிடத்தில் போய் ஆகாரம் புசிக்கிறதற்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் ஆயக்காரர்கள், வரி வசூலிக்கிறவர்கள், அதோடு கூட அநேக பாவிகள், அதற்கு முன்பாக பாவம் செய்து வாழ்ந்த ஜனங்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு போய் ஆகாரம் புசிக்கிறதற்காக அந்த வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. கீழே வாசிங்க. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஆயக்காரர்களும் பாவிகளும் ஆகாரம் புசிக்கிறதற்காக உட்கார்ந்து இருக்கிறதை பரிசேயர்கள் காண்கிறார்கள். பரிசேயர்கள் கண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் அழைத்து கேட்கிறார்கள், உங்கள் போதகர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து போஜனம் புசிக்க உட்கார்ந்து இருக்கிறது என்ன? இப்படி யூதர்கள் செய்கிறது தாகாத காரியம் அல்லவா? யூதர்கள் ஒருபோதும் ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து ஆகாரம் புசித்தது இல்லை, பாவிகளோடு உட்கார்ந்து ஆகாரம் புசித்தது இல்லை. யூதர்களுக்கு ஒரு முறைமை இருக்கிறது, ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, ஒரு சடங்காச்சாரம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் மீறி உங்கள் போதகர் ஆயக்காரர்களோடு பாவிகளோடு இணைந்து ஆகாரம் புசிக்கிறதற்கு உட்கார்ந்து இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு என்ன பதில் அங்கே கொடுக்கப்படுகிறது? ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவாலே. கீழே வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. பாருங்கள், இயேசு அந்த பரிசேயர் சீஷர்களிடத்தில் சொன்ன காரியங்களை கேட்டு பரிசேயர்களுக்கு ஆண்டவர் மறுஉத்தரவு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அல்லேலூயா. இவர்கள் பிணியாளிகள், இந்த ஆயக்காரர்கள் பிணியாளிகள், இந்த பாவிகள் பிணியாளிகள். ஆயக்காரர்கள் அநியாயமாய் வரி வசூலித்து பாவிகளாக பிணியாளிகளாக இருக்கிறார்கள். இவர்களை மனம் திரும்பி ரட்சிக்கிறதற்காகத்தான் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆக இவர்களுக்காகத்தான் நான் தேவை. இன்னொன்று, பாவிகளும் என்னோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் பாவம் செய்ததினாலே யாரும் இவர்களிடத்தில் பேசி பழகாமல், இவர்களுக்கு உதவி செய்யாமல், இவர்களுக்கு ஆதாரம் கொடுக்காமல் இவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், வெறுத்து நடந்தார்கள். ஆகையால் இவர்களுக்கும் நான் தேவை. இவர்களையும் இனி பாவத்தை விட்டு மனம் திரும்ப பண்ணி என்னுடைய பிள்ளைகளாக மாற்றி இவர்களும் என்னை பின்பற்றி என்னுடைய மகிமை ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். ஆக இவர்களுக்கு நான் தேவை, உங்களுக்கு அல்ல, இவர்களுக்கு நான் தேவை. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பரிசேயர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அந்த காரியமாகத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல்
குணமுள்ளவர்களுக்கு சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியன் வேண்டியது இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகமாக இருக்கிறவர்களுக்கு வைத்தியம் தேவையில்லை. நான் பரம வைத்தியர். இவர்களை குணமாக்குறதற்காக, இவர்களை மனம் திரும்ப பண்ணுகிறதற்காக, இவர்களை ரட்சிக்கிறதற்காக வந்திருக்கிறேன். இவர்கள் அநியாயமாய் வரி வசூலித்து இவர்கள் பிணியாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் பாவம் செய்து இவர்கள் பிணியாளிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய பிணிகளை நீக்கி இவர்களை சௌக்கியப்படுத்துகிறதற்கு, இவர்களை சுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு, இவர்களும் என்னை பின்பற்றி என் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு என்னோடு வாழ்ந்திருக்கிறதற்காக, இவர்களுக்காகத்தான் பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாம் இவர்களுக்காக இந்த உலகத்திலே தேவகுமாரனாக பிறந்திருக்கிறேன். இவர்களை மீட்டு ரட்சிக்கிறதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆகையால் இவர்கள் என்னோடு போஜனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கட்டளையில சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கீழே வாசிக்கலாம். பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிறீர்கள், ஆனால் இரக்கம் செய்யாமல் இருக்கிறீர்கள். ஆயக்காரர்களை பார்த்தால் வெறுக்கிறீர்கள், பாவிகளை பார்த்தால் வெறுக்கிறீர்கள். இவர்களை நேசிக்கிற இருதயம் உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இரக்கம் பெற்று தேவனுடைய நன்மைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட்டு தேவனுக்கு பலி செலுத்துகிறீர்கள். தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்து நீங்கள் செய்த எல்லா பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக உங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி வாழுகிறீர்கள். அதே நீங்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றது போல இவர்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செலுத்துகிற பலியை அல்ல, நான் இரக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் இரக்கத்தை விரும்புகிறேன், நீங்கள் இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பரிசேயர்களிடத்திலே ஆண்டவர் ஆயக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். ஏனென்றால் ஆயக்காரர்களும் பாவிகளும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவோட பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான நோக்கம். அதை செய்து நிறைவேற்றுகிறவராக இயேசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை தான் நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சுவிசேஷமாக அறிவிக்கணும். ரட்சிப்பின் உபதேசத்தை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அவர்கள் கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தால் தொடர்ந்து அவர்களை சகலவித சத்தியத்தில் நடத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக எந்த இடையூறுகளும் இல்லாதபடி நாம் நடத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஏற்படுத்தப்பட்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி அடைங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அடைங்க சொல்லுங்க. அடைங்க. கீழே வாசிங்க. இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின், இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நான் பலியை விரும்புகிற தேவன் அல்ல, நான் இரக்கத்தை விரும்புகிற தேவன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நான் இரக்கத்தை விரும்புகிறேன், நீங்கள் இரக்கம் செய்கிறவர்களாக செயல்படுங்கள். அடுத்து கீழே வாசிங்க. நீதிமான்களே அல்ல, நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததின் பிரதான நோக்கமே நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொன்னார். ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார் என்று பார்ப்போமானால், நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள். ஆனால்
தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் வாழுகிறதற்கு விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள். நியாய பிரமாணத்தை பெற்று நியாய பிரமாணத்தினால நீதிமான்கள் என்று வாழுகிறவர்கள் மனம் திரும்பி நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இந்த நியாய பிரமாணத்தை பெற்ற ஜனங்களே, நியாய பிரமாணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தான் அவருடைய காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி வாழ்ந்தார்கள். ஆனால் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறதற்கு மனம் திரும்பாமல் இருந்தார்கள். தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நீதிமான்கள் என்று எண்ணி வாழ்ந்தார்கள். ஆனால் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்ப அவசியம் இல்லாது இருக்கிற 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை பெறாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒருவர் மனம் திரும்பினா போதும், உங்கள் மூலம் 99 பேர் மூலம் உண்டாகாத சந்தோஷம் இந்த மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் உண்டாகும். ஆகையால் நான் பாவிகளை மனம் திரும்புகிறதற்காக அழைக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம், கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கிறதின் நோக்கம், எல்லா பாவிகளும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற வேண்டும், அவருடைய சபையில வர வேண்டும், சத்திய உபதேசத்தை கை கொள்ளணும், அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இயேசுவோட வருகை எதிர்பார்த்து கரை திரை பிள்ளை ஒன்றுமில்லாதபடி காத்திருக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். இன்னும் ஆண்டவர் ஒரு முறை தேவாலயத்தில் போயிருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை அங்கே பேசுகிறார். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், பெதஸ்தா குளத்தங்கரையில் இருந்த மண்டபத்திலே 38 வருஷமாக வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி சென்று, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு ஆண்டவர் அவனை, நீ உன் வியாதி படுக்கையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். உடனே அவன் கீழ்ப்படிந்து தன் வியாதி படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் சொஸ்தமானவனாக சுகமானவனாக 38 வருஷ வியாதியிலிருந்து அவன் விடுதலை பெற்றவனாக தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான். அதன் பிறகு ஆண்டவர் அவனை தேவாலயத்திலே காண்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 38 வருஷமாக வியாதிப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே சௌக்கியமான சொஸ்தமான சுகமான மனிதனை இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே கண்டு அவனிடத்திலே பேசுகிறார். நீ சொஸ்தமானாய், ஆகிலும் இனி அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த மனிதன் 38 வருஷமாக வியாதிப்பட்டு பெதஸ்தா குளத்தங்கரையில் இருந்த மண்டபத்திலே படுத்த படுக்கையாக இவன் படுத்திருக்கிறதற்கு காரணம் என்னவென்றால், அவன் செய்த பாவம் அவனை பெரிய வியாதிஸ்தனாக பெரிய பிணியாளியாக மாற்றி 38 வருஷமாக படுத்த படுக்கையிலே படுக்க வைத்து விட்டது. அல்லேலூயா. இயேசு அவனுக்காக மனதுருகி அற்புதங்களை செய்தார். அவனுடைய பாவங்களை மன்னித்து நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய் என்று சொன்னார். உடனே அவன் புறப்பட்டு போய்விட்டான். வியாதியும் சௌக்கியமாகி சுகம் பெற்றவனாக புறப்பட்டு போனான். இப்போ ஆண்டவர் அவனிடத்துல ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட்டு இனி பாவம் செய்யாதபடி மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றுகிறதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொஸ்தமானால் ஆகிலும் அதிக கேடு இனி உனக்கு வராதிருக்கும்படி நீ இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இனி நீ பாவம் செய்யாத. இனி நீ ஏதாவது பாவம் செய்தா இதுக்கு முன்பாக வந்த கேட்டை பார்க்கிலும் அதிக கேடு உனக்கு வரும். ஆக நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்து அவனை அனுப்பினார். அல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் இன்றைக்கும் இந்த பட்டணத்திலே பாவம் செய்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் உணர்த்தி பேசுகிறார். இனி நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். பாவம் செய்வீர்களானால் அதிக கேடு உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் அதிக கேட்டுக்குள்ளவர்களாக மாறி நீங்கள் கெட்டு அழிந்து போவீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழம்பத்துகிறார். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்பி ரட்சிக்கவே இந்த உலகத்தில் வந்தார் என்கிறது அறிந்து இனி பாவம் செய்யாதபடி மனம் திரும்பி இந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவின் சபையில வந்து ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து சேவிக்கிற பிள்ளைகளாக மாறுங்கள். அல்லேலூயா. கரங்களை கட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க.